என்னடா சொல்றீங்க? நேற்று பெஞ்ச மழையில் இந்த கிருஷ்ணமூர்த்தி பேசிகிட்டு இருக்காருல்ல, இப்படி தான் இவர் எல்லா மேடைகள்லையுமே எல்லாரையுமே தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் யாருன்னா, திமுக வளர்க்குற ஒரு நாய். இந்த நாயை எப்பெல்லாம் திறந்து விடுவாங்கன்னா, மற்றவங்களை எப்பெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, மற்றவங்களோட இமேஜை எப்பெல்லாம் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அப்போல்லாம் இந்த தெரு நாயை திறந்து விட்டுருவாங்க. இந்த தெரு நாய் திறந்து விட்டால் என்ன தெரியுமா பண்ணும்? இவ்வளோ நாள் கட்டி போட்டுருந்த நாய் ஓடி வந்து எல்லாத்தையும் கடித்து குதறிடும். அது மாதிரி தான் இவர் வார்த்தையால் பல பேரை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி, அவரோட பொறப்பை இழிவுபடுத்தி, குடும்பத்தை இழிவுபடுத்தி, இப்படிலாம் இழிவுபடுத்தி சம்பாதிக்கிற இவர் மனைவியும் இவரோட மக்களும் இவரை எப்படி வீட்டில் சேர்த்துக்கிறாங்கன்னே தெரில. இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை திமுக தான் வளர்த்துட்ருக்கு. ஆனால் இப்படி மற்றவங்களை இழிவுபடுத்தி கட்சி வளர்க்குறதுக்கு திமுக நாக்கை பிடுங்கிட்டு சாகலாம். இந்த கிருஷ்ணமூர்த்திக்கிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, தமிழில் ஒரு பழமொழி உண்டு, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லி. இப்போ இவனே இவ்வளோ கேவலமாக இருக்கானே, அப்போ இவங்க அம்மா எப்படி இருந்திருப்பாங்க? நான் ஒரு தாய்மையை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஏன்னா இவன் எல்லாரோட பொறப்பையும் எல்லாரோட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துகிறான். ஆனால் இவன் பொண்டாட்டி இவனை சகிச்சுக்கிட்டு எப்படி வாழ்கிறாங்கன்னு தான் எனக்கு இப்போ வரைக்குமே புரியலை. இந்த தெருநாயை இன்னமும் தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தாமல் இருக்கீங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும். இது சிந்தித்து இது மாதிரி நாய்களை தெருவில் அலைய விடாமல் இந்த தமிழ்நாட்டை விட்டே அகற்றணும். அதுக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது, இந்த 2026 நமக்கு நல்லது யார் பண்ணுவாங்க, இலவசம் கொடுக்காம யார் நல்லாட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நல்லா சிந்தித்து செயல்பட்டு 2026 எல்லாருமே ஓட் பண்ணணும். எல்லாருமே ஓட் பண்ணி இந்த தெருநாய்களையும், இந்த தெருநாயை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, திமுகன்னு திராவிட மாடல்னு, இந்த நாய்க்களை எல்லாத்தையும் தமிழ்நாட்டிலேருந்து அறவோடு அழிக்கணும். இதே மாதிரி நான் தமிழர் கட்சியும் அது அப்படி தான் எல்லாத்தையும் கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி இப்போ எல்லா மேடைகள்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக விஜயை பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா மேலே அவங்களுக்கு என்ன வன்மம்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இப்படி எல்லா மேடைகள்லையும் கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த வீடியோலாம் உங்கள் பொண்டாட்டியோ இல்லை உங்கள் மகளோ இவங்கெல்லாம் பார்த்தா, இல்லை பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு எப்படி இன்னும் உங்களெலாம் வீட்டில் வச்சுருக்காங்கன்னு தான் எனக்கு புரியலை. இவெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து அழிக்கப்பட வேண்டிய ஒருத்தன். ஓகே, நன்றி. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம்.